தர்ஷிகா கிட்டேருந்து விஷால் வந்து கண்டிப்பா இத எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஸோ சுத்தமா வந்துட்டு தர்ஷிகா வந்து விஷால வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்தவுடனே ஒரு ஹேண்ட் ஷேக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பவித்ராவ போயிட்டு கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்து, ஸோ எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஷால் கிட்ட வந்துட்டு எதுவுமே வந்து பேசல. லிவிங் ஏரியால வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, எல்லாரும் 99 நாள் சூப்பரா வந்து ப்ளே பண்ணீங்க. எல்லாருடைய நேமையும் மென்ஷன் பண்ணாங்க. ஆனா விஷாலோட பேர வந்து சொல்லவே இல்ல. ஸோ வந்து அதுலேருந்தே விஷாலுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏதோ நம்மள வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு விஷாலுக்கு. ஸோ ஏற்கனவே அந்த மனுஷன் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ சிவகுமார் அண்ணா வந்து கேட்குறாங்க, "என்னடா ஒரு மாரியா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு இது போதுண்ணே. என் மேல எல்லாம் தப்பு இல்லன்னு" சொல்லிட்டு அன்ஷிதாவும், தர்ஷிகாவும் சொன்னாலே எனக்கு போதுண்ணே அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ விஷால் வந்து ரொம்ப நல்ல பையன் தான். நேத்து வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்துட்டு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டான் அந்த விஷயத்துக்கு. சௌந்தர்யா பத்தி தப்பா பேசினதுக்கு. அதே மாரி இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, "ப்ளே பாய் வந்து இந்த 2 பொண்ணையும் வந்து யூஸ் பண்ணிட்டு" அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா போயிட்டு ஃபேட்மேன் கிட்ட ஃபைட் போடுவாங்கல்ல. "நீங்க என்னோட வாழ்க்கையில வந்துட்டு தலையிடாதீங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க ஏன் வந்துட்டு இந்த மாரி கொண்டு பேசுறீங்க, தப்பா பேசுறீங்க" அப்படின்னு வந்து ஒரு ஃபைட் போகும். ஸோ அந்த ஃபைட்டுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விஷால் கிட்ட வந்து தர்ஷிகா என்ன சொல்ல போறாங்க? மறுபடியும் இவங்க 2 பேரும் போயிட்டு தனியா ஒரு மூலையில உட்காந்து இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் குடுக்காம எல்லாரும் முன்னாடியும் வந்து பேசணும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு விஷால வந்து அந்த அடி அடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமா இந்த சீசன்ல அடி வாங்கினது யாரு அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா, விஷாலும் சௌந்தர்யாவும் தான். சௌந்தர்யா வந்துட்டு பிஆர் டீம் சொல்லிட்டு அந்த பொண்ண ஓடி அடிச்சு மூலையில உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து விஷால் வந்துட்டு, "நீ வந்து ப்ளே பாய் அந்த பொண்ண யூஸ் பண்ணிட்ட" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு விஷாலுக்கு ஒரு பெரிய இப்போ வெளிய போனாங்க அப்படின்னா, அப்படிதான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். அதுக்காக தான் விஷால வந்து காப்பாத்தி இந்த லாஸ்ட் வீக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அன்ஷிதா வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இவங்க வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லணும். அன்ஷிதா, தர்ஷிகா அவங்க 2 பேரையும் நிக்க வச்சு, எப்படி வந்து நேத்து வந்து சௌந்தர்யா அந்த தப்பா பேசினத வச்சு சண்டே எபிசோட்ல சொன்னாரோ, அதே மாரி எல்லார் முன்னாடியும் வச்சு, "இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். தப்பா நீங்க வந்துட்டு இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணாத. நெகட்டிவிட்டிய வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க" அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்லணும். அப்பதான் விஷாலோட ஹேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு செருப்படி குடுத்த மாரி இருக்கும். ஸோ விஷால் வந்து ஒரு டேலண்டான பையன் தான். ரொம்ப அழகா இருக்காரு. டான்ஸ் நல்லா ஆடுறாரு. ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. ஸோ வந்து அந்த லவ் அப்படின்ற கன்டென்ட்ல போகாம, இவரு இன்னும் மாஸா விளையாடிருந்தாரு இந்த சீசன்ல அப்படின்னா, இவரு டைட்டில் அடிக்கவும் வந்து சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ சப்போர்ட்டிவ் நெறைய இருந்திருக்கு. ஸோ இந்த லவ் கன்டென்ட்டுக்குள்ள போகாம கொஞ்சம் சூப்பரா விளையாடிருந்தாரு அப்படின்னா, இவருக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ உங்களோட கருத்து என்ன? விஷால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.